ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபோர்த்து சம் பார்த்துருவோம். சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் ஆர் த கான்செக்யூட்டிவ் அடுத்தடுத்த டேர்ம்ஸ் ஆர் தி கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ இப்போ நம்ம போட போகிறது ஜிபி. எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ஜிபியா ஏபியான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? x plus 6. செகண்ட் டேர்ம் என்ன? x plus 12. தேர்ட் டேர்ம் என்ன? x plus 15. ஸோ இது t1, இது t2, இது t3. சாமி, நம்மளோட இந்த எக்ஸசைஸ் நடத்தும் போதே a1, a2, a3ன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். t1, t2, t3ன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். ரெண்டுமே ஒன்று தான். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ரேஷியோ, அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ரேஷியோ பார்ப்போம். ஆமாம், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ரேஷியோ, டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரேஷியோனாலும் டிவிஷனாலும் ஒன்று தான். சரியா? ரைட். இப்போ பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? R is equal to T2 by T1. இந்த ஆன்சரும் T3 by T2 இந்த ஆன்சரும் சேமாக இருக்கணும். அதாவது இதுவும் 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 இதுவும். ஓகே, இது ரெண்டும் டிவைட் பண்ற ஆன்சர் சேமா இருக்கும். ரைட், போட்டுருவோமா? T2 என்னது? x plus 12. T1 என்னது? x plus 6 is equal to T3 என்னது? x plus 15. T2 என்னது? x plus 12. ரைட். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. ஸோ x plus 12 into x plus 12 they equal to இங்க. அடுத்தது x plus 15 into x plus 6. ஆமாவா சாமி? ரைட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? x ஸ்கொயர் plus 12x plus 12x plus 12 into 12 144 is equal to x into x, x square, x plus x into 6, 6x plus 15x plus 15 into 6. So 6 5s are 30, மிச்சம் 3, 6 1s are 6 plus 3 9. சரியா சார்? ஸோ அப்போ இங்க 90. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் சேம் சைன்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணுங்க. 12x 24x பிளஸ் 144 is equal to like terms 6x 15x, so 21x plus 90. x எல்லாம் ஒரு பக்கம், numbers எல்லாம் ஒரு பக்கம் வந்துருங்க. So 24x, the plus 21x equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 21x, 90. இந்த plus 144 equal to அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 144. ரைட்டா? ஸோ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 3x is equal to, ஸோ இங்கே minus 144 plus 90. பெரிய நம்பரில் இருக்க சைன் மைனஸ். ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா 4ல் 0 போச்சுன்னா 4, 14ல் 9 போச்சு அப்படின்ட்டுனா 5. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? -54. ஸோ எக்ஸும் 3யும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன். ஸோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 1 டைம் 5 3 டேபிளில் வராது, 3 தான் வரும். ஸோ 1 மிச்சம் 2 கேரி ஆன் ஆச்சு அப்படின்னா 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -18. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். நம்மள கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நான் இந்த ரேஷியோஸை வச்சு இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணிட்டேன். புரிஞ்சதாக்கா? இந்த கண்டிஷனை வச்சு எனக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா T2 டிவைடட் பை T1, அதுவும் T3 டிவைடட் பை T2, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நான் சம்மை ப்ரொசீட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.